யாழ்ப்பாணத்திலிருந்து சாவிச்சேரி பிரதேசம் நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். அங்க ஏக்கர் கணக்கில் பயிரிடப்பட்ட ஒரு மாதாளை தோட்டம் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா அது சம்பந்தமான காட்சிகளை தான் பதிவு செய்யறதுக்கு போய் கொண்டிருக்கிறேன். இந்த சாவச்சேரி அண்மைத்தோடன் ஒரு விடயம் ஞாபகத்துக்கு வரும். அதான் சாவச்சேரி வைத்தியசாலை. இதுல நீங்க பார்த்து கொண்டிருக்கிற சாவச்சேரி வைத்தியசாலை இலங்கையில் இருந்து கொண்டு உலக அளவில் பேசுபொருளாகி மாறிய ஒரு வைத்தியசாலை. அதனை தான் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் ஒரு முக்கியமான இடத்தை தான் காண்பிக்க இருக்கிறேன். சாவச்சேரியிலிருந்து பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது கொடிகாமம் அண்மிக்கிற இடத்துல அந்த இடம்பெறும். அது என்ன விடயம் என்று சொல்லி சொன்னா சிலருக்கு தெரிந்திருக்கும், பலருக்கு தெரியாமல் இருக்கும். அதனால இந்த இடத்துல நான் இப்ப பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது காண்பிக்கலாம் என்று இருக்கிறேன். சாவச்சேரியில இருந்து பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது கொடிகாமல் இருக்கும் பொழுது ராமாவில் அல்லார் என்ற ஒரு இடம் பெறும். இந்த ராமாவில் அல்லார் மிகவும் ஒரு பேசுபொருளான இடம். கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேலாக இங்க பல மக்கள் ஒரு நலன்புரி முகாமில இருந்தவ. அதுல நானும் அதுல இருந்திருந்தேன். அதனாலதான் இந்த இடத்தை நான் என்னால மறைக்கலாம் இருக்கு. அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு தான் அந்த இடத்தை காட்டுறேன். இந்த இடத்துல இருக்கும் பொழுதுதான் நான் சில வழியில கல்வி கற்றுட்டு போற இடமா இருந்தது. இங்க இருந்து நான் யாழ்ப்பாணம் வரையும் கல்வி கற்றுட்டு அந்த பாஸ் எடுத்து தான் கல்வி கற்றுட்டு போறேன். அப்ப அந்த இடத்தை காண்பிக்காம இருக்கலாது. அதனால இந்த இடத்தை காண்பிச்சிருக்கிறேன். தொடர்ந்தும் இன்னும் நான் அந்த மாதாளை தோட்டத்துக்கு பயணிச்சு கொண்டிருக்கிறேன். இதுல நீங்க இப்ப பாக்குற இடம் தான் அந்த தெரு. இந்த வீதியால உள்ள போகும் பொழுது அது ஒரு பிறந்த அளவில் அந்த நிலம்புரி முகாம் அமைஞ்சிருந்தது. இப்ப எல்லாம் அந்த காணிகள் மக்களுக்காக விடுவிச்சிட்டினா அந்த பொழுதுகளில் அந்த இருந்த கால பகுதிகளில் நிறைய பேர் அங்க ஒரு பாடசாலை கூட தற்காலிகமாக இயங்கி இருந்தது. நிறைய கஷ்டப்பட்டிருந்த நம் மக்கள். அந்த இடத்தை பற்றி நினைவுக்கு வந்தது. அதனால உங்களோட பகிர்ந்து கொண்டேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த நேரம் இந்த வீதியால நானும் நண்பருமா பயணிச்சு கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சம் மழை துறலா இருந்தது. அப்ப நாங்கள் ஒரு கடை தெருவுக்கு ஒதுங்க போவோம்னு சொல்லி ஒதுங்க போனா அங்க ஒரு ஐயா ஒதுங்கி இருந்தார். அவர் சில விடயங்களை தெரிவிச்சிருந்தார். அறிவிலைகளுக்கு அப்பால அர்ச்சுனா என்கின்ற எம்பி சில உண்மைகளை வெளிக்கொண்டு வந்தவர்னு சொல்லியும் அவர் அடிக்கடி கைது செய்கிறதும் விடுதலை செய்கிறதுமா இருக்கணும்னு சொல்லியும் அவர் மக்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை கதைக்கிறதால அவருக்கு இப்படியான பாதிப்புகள் வருது என்று சொல்லியும் கவலையை தெரிவித்திருந்தார். தொடர்ந்து ஐயாவோட பேசிக் கொண்டிருக்கும் பொழுதும் மழை நின்றுட்டு அப்ப மாதுளை தோட்ட காட்சியை பதிவு செய்யறதுக்கு நாங்கள் வலிக்கிட்டோம். அந்த இடத்துக்கு இன்னும் 2-3 பேர் ஐயாவோட பேசிக் கொண்டிருக்கிறோம். இதுகளையெல்லாம் பற்றி பார்க்கின்ற பொழுது இலங்கையில பல இடங்கள்ல அர்ச்சுனா பற்றி பேசிக் கொள்கின்றார் என்ன விளங்க முடிகிறது. தொடர்ந்தும் அடுத்த பதிவில மாதாளை தோட்டம் சம்பந்தமான விடயம் பெறும்.